நான் முடியாது அப்படிங்கிறத இன்னொருத்தன் செஞ்சு சாதனை பண்ணிகிட்ருக்கான். என்னால் இந்த பிஸ்னஸ் செய்ய முடியல, இன்னொருத்தன் அதில் நல்ல வெற்றியாளனாக இருக்கான், சம்பாதிச்சிட்ருக்கான். நல்லா புரியுதுங்களா? காரணம் என்ன? அவனோட ஃபோக்கஸ், அவனோட கான்சன்ட்ரேஷன் அவங்ககிட்ட 100% ஜென்யூனாக இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை. நீங்கள் என்ன டார்கெட் வச்சிங்களோ அந்த அஃபர்மேஷன் இந்த இறைவன் அருளால் 100% நடந்தே தீரும். உங்கள் வேலையாகட்டும், தொழிலாகட்டும், திருமணமாகட்டும், படிப்பு விஷயமாகட்டும், சொத்து விஷயமாகட்டும், ஒரு இஎம்ஐ பிரச்சனையாகட்டும், எல்லாத்துலேயுமே 100% கான்சன்ட்ரேஷனோடு நீங்கள் செயல்படுத்துவீங்க. 100% நீங்கள் என்ன தேவைகள் நினச்சிங்களோ சிறப்பாக கிடைச்சே தீரும். அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாங்க. ஒரு சிம்பிளாங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவைகள் 100% சக்ஸஸ் ஆகணுங்க. அது ஒரு வேலை விஷயமா இருக்கலாம், ஒரு தொழில் விஷயமா இருக்கலாம், ஒரு திருமண விஷயமா இருக்கலாம், ஒரு சொத்து வாங்குகிற விஷயம், ஒரு உறவுமுறை விஷயம், ஒரு வருமான விஷயம், ஒரு ஃபாரினுக்கு போகிறது, அந்த மாதிரி எந்த தேவைகள் வேணால் இருக்கலாம். 100% சக்ஸஸ் ஆகுதா? எப்போவாது யோசனை பண்ணியிருக்கீங்களா? இலக்கு கரெக்டாக தான் வைக்கிறீங்க. இது நடக்கணும், இந்த சொத்தை விற்று நான் இந்த கடன் நடக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட இலக்கு, உங்களோட டார்கெட், உங்களோட நோக்கம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனாலும் சக்ஸஸ் ஆகிறதில்ல. ஏன்? எப்போவாது யோசனை பண்ணியிருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு ஃபோக்கஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோக்கஸ்னால் என்னங்க? கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், ப்ராக்டிக்கலாக எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் யாராவது சொல்லியிருக்காங்களா? சொன்னதில்லை. ஆனால் இந்த வீடியோ என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி என்னோடய ஃபோக்கஸை நான் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத சிறப்பாக நான் சொல்லியிருக்கேன். இந்த கன்க்ளூஷன் பார்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே சக்ஸஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இலக்கு இருக்கணும், தெளிவான இலக்கு ப்ளஸ் ஃபோக்கஸ் 100% செயல்படுத்தினா மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும். ஃபெயிலியர் ஆகுதுன்னா டார்கெட் கரெக்டாக வச்சுட்டிங்க, உங்கள் இலக்கு கரெக்டாக இருக்குது, தெளிவாக இருக்குது, கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் தப்பாக இருக்கிறதுனால தான் சக்ஸஸ் ஆகிறது இல்லைங்கிறத இந்த வீடியோனுடைய தொகுப்பு. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த இடத்துல ஒன்று நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் பேரண்ட்ஸ் என்கிட்ட பேசுவாங்க, சார் என் பையன் 10வது படிக்கிறான், என் பொண்ணு +2 படிச்சுட்ருக்கு, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா தான் சார் படிச்சுட்டு இருந்தாங்க, அவனால் கான்சன்ட்ரேஷனே அவங்ககிட்ட இல்லை. கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அந்த கான்சன்ட்ரேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் யாராவது சொல்யூஷன் சொல்லியிருக்காங்களா? இந்த வீடியோ அதற்கு சொல்யூஷன் சொல்லியிருக்கு. ஸோ சக்ஸஸ் ஃபார்முலா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு இலக்கு வைங்க, தெளிவான இலக்கு, வெறித்தனமான இலக்கு, சூப்பராக வைங்க. அது என்ன வேணால் இருக்கலாம். இந்த வேலை தான் செய்யணும், இந்த தொழில் தான் செய்யணும், இதை பண்ணணும், நான் இதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான இலக்கை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் அப்படின்னா என்னங்க? கான்சன்ட்ரேஷன், ஒரு கவனம், ஒரு விழிப்போடு நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும். நீங்கள் நினச்சது கிடைக்கல அப்படின்னா உங்கள்கிட்ட ஃபோக்கஸ் இல்லை, கான்சன்ட்ரேஷன் இல்லைங்கிறது தான் அர்த்தம். சிறப்பாக அந்த ஃபோக்கஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க. வாழ்க்கையிலைங்க எப்படியாவது அந்த ஃபோக்கஸை கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் ஜெயிச்சிருங்க. ஏன்னா தோத்துட்டோன்னு வச்சிங்களேன், மற்றவன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யணும். அதே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். இதுதான் ஒரு பேஸ் கோர். சார் அந்த கான்சன்ட்ரேஷனுக்கு என்ன சார் டிஸ்டர்பன்ஸ்? ஏன்னா கான்சன்ட்ரேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு என்னென்ன தடைகள், அந்த தடைகள் தெரிஞ்சால் தான் அதை எப்படி கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிறத புரிதல் தன்மை வரும். ஒரு எக்ஸாம்பிளுங்க, ஒரு எக்ஸாம் அடுத்த வாரம் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. ஒரு சாப்டர் நான் படிக்கணும், 10 பக்கம் நான் படித்தே ஆகணும், இல்லை 10 கேள்விக்கு பதில் நான் படித்தே ஆகணும். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. எக்ஸாம் இருக்குது, 10 கொஷின் நான் படிக்கணும், மார்க்கில் நல்ல மார்க் எடுக்கணும். டார்கெட் சூப்பராக வச்சுட்டிங்க, கரெக்டு. ஆனால் அந்த டார்கெட்டை உங்களால் செயல்படுத்த முடியுதா? யோசனை பண்ணி பாருங்கள். அந்த 10 பக்கம் படிக்கலான் இருப்பீங்க, டிஸ்டர்பன்ஸ், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்ட்ராக்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கவனச்சிதறல்கள் நிறைய நம்மக்கிட்ட வருது. எந்தெந்த மாதிரி வருது? படிக்கலான்ட்டு உட்காருவீங்க, நீங்கள் டார்கெட் கரெக்டாக வச்சுட்டீங்க, ஆனால் அந்த ஃபோக்கஸ் எங்கே வீக் ஆகுதுன்னு பாருங்கள். படிக்கலான்னு உட்காருவீங்க, திடீர்னு பெல் அடிக்கும். யார் பெல் அடிக்கிறா, யார் வந்திருப்பா, உடனே டைவர்ஷன் ஆகுதா? படிச்சுட்டே இருப்பீங்க, என்னடா உட்காரது கம்ஃபர்டபுளாக இல்லை, இந்த ஃபேன் கரெக்டாக ஓடலையே, இந்த லைட் எனக்கு வெளிச்சம் பத்தலை. திடீர்னு ஒரு வாட்ஸ்அப் வரும், ஒரு ஃபோன் கால் வரும், ஒரு ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணுவாங்க, உடனே அங்கே சேட்டிங் பண்ணுவீங்க, உடனே சமையல் வாசம் வரும், உடனே அங்கே போய் எதாவது சாப்பிட்லான்னு தோணும். இந்த மாதிரி பலவிதமான டிஸ்ட்ராக்டிங் ஆக்டிவிட்டீஸ் நம்மளை சுற்றி நடக்குது. நம்மளாக க்ரியேட் பண்ணல, நல்லா புரிஞ்சுக்கிங்க. அந்த டிஸ்ட்ராக்டிங் ஆக்டிவிட்டீஸ் நம்மளாக க்ரியேட் பண்ணல, நம்மளை சுற்றி தானாக நடக்குது. ஓகேங்களா? இந்த மல்டிபிள் டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நம்ம 100% வெளியில் வந்தால் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும்.
டிவி சவுண்டு வரும், அம்மா இதை டேஸ்ட் பாரும்பாங்க, யாரோ வந்திருக்காங்க கதவை தராங்கம்பாங்க, இந்த மாதிரி திடீர்னு தண்ணி குடிக்கணும்னு தோணும். அப்போது உங்களோட ஃபோக்கஸ் அங்கே இல்லை, அந்த 10 பக்கத்தை படிக்க மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கும் படிக்கல, நாளைக்கும் படிக்கல, எக்ஸாமே வந்துடும். நடந்திருக்கா? ஜஸ்ட்டு பொருத்தி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் ஒன்று முடிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, தெளிவாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் டிஸ்ட்ராக்டிங் ஃபியூச்சர்ஸ் நம்மளை சுற்றி நிறைய இருக்குது. இது நேச்சுரல், ஓகேங்களா? அதை நம்ம எதுவுமே தடை செய்ய முடியாது. ஆனால் அந்த ஃபோக்கஸ், அந்த கான்சன்ட்ரேஷன் நம்ம பண்ண தவறிடுறோம். 10 பக்கம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் படிக்க முடியல. காரணம், நிறைய டிஸ்டர்பன்ஸ் நம்மளை சுற்றி நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மைத்தன்மை. டார்கெட் இலக்கு வச்சுட்டீங்க, ஆனால் ஃபோக்கஸ் இல்லாதனால அந்த எக்ஸாமில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க. நீங்கள் நினச்ச வேலை, நீங்கள் நினச்ச ஒரு சொத்து வாங்குறது, இல்லை நீங்கள் நினச்ச படிப்பு அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது. இப்போ புரியுதுங்களா? அப்போ அந்த ஃபோக்கஸ் டிஸ்டர்பன்ஸ் ஃபேக்டர்னால் நம்மளால் ரீச் பண்ண முடியலங்கிறது தெளிவாக தெரியுது. இதே ஆன்மீகம் என்ன சொல்லுதுங்க? இந்த ஃபோக்கஸை பற்றி ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னாங்க, இலக்கை கரெக்டாக நிர்ணயம் செஞ்சுக்கோ, தெளிவான சிந்தனையை, தெளிவான டார்கெட்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கான்சன்ட்ரேஷன், வெறித்தனமாக கான்சன்ட்ரேஷனோட அந்த செயல்பாடுகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா 100% உங்களோட ப்ரேயர், உங்களோட அஃபர்மேஷன் சிறப்பாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் சொல்லுது. இப்போ நான் அடுத்த மண்டே கோயம்புத்தூர் போகணும்னு பிளான் பண்ணுறேன். அது என்னோடய டார்கெட், என்னோடய இலக்கு. என்னோடய ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? நான் சும்மா அஃபர்மேஷன் மட்டும் பண்ணிவிட்டு நான் கோயம்புத்தூர் போயிடணும், இறைவன் சிறப்பாக என்னை கொண்டு போய் உட்கார வச்சுருவார் அப்படின்னா அது முடியுமா? முடியாது. ஸோ என்னோடய ஃபோக்கஸ் நான் கோயம்புத்தூர் போகிறதுக்கு என்னங்கிறத என்னோடய ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் விழிப்புடன் செயல்படணும். எப்படி செயல்படலாம்? ட்ரெயினில் போகலாமா? 10 மணிக்கு எனக்கு கோயம்புத்தூரில் மீட்டிங்னா முதல் நாள் நைட்டு போகணும், ட்ரெயினில் போகலாமா? இல்லை முதல் நாள் மதியானமே போயிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாமா? யார் வீட்டில் ஸ்டே பண்ணலாம்? ஃப்ரெண்ட் இருக்காங்களா? ரூமில் இருக்காங்களா? இல்லை மீட்டிங் ஹாலுக்கும் பக்கத்தில் ஏதாவது ரூம்ஸ் இருக்கா? இல்லை நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகலாமா? அவங்கக்கிட்ட பேசலாமா? காரில் போகலாமா? பஸ்ஸில் போகலாமா? ஏசியில் போகலாமா? நான் ஏசியில் போகலாமா? இப்படின்ட்டு இத்தனையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணால் தான் நீங்கள் கோயம்புத்தூர் போக முடியும். புரியுதுங்களா? அப்போது உங்களோட இலக்கு கோயம்புத்தூர் போகணும். இந்த கான்சன்ட்ரேஷனை 100% நீங்கள் செயல்படுத்தினா மட்டும்தான் கோயம்புத்தூர் போய் சக்ஸஸ் ஆக முடியும். இப்போ புரியுதுங்களா? இதே மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க, தாராளமாக சாப்பிட்லாம். இலக்கு வச்சுட்டீங்க, பிரியாணி சாப்பிட்ணும். ஏன்னா இது ஈஸியாக புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். உடனே நமக்கு என்ன தோணும்? நம்ம சமைச்சு சாப்பிட்லாமா? வெஜ் பிரியாணி சாப்பிட்லாமா? என்வி பிரியாணி சாப்பிட்லாமா? நம்ம சமைக்கணுன்னா என்னென்ன பொருள் தேவை, நம்மக்கிட்ட என்னென்ன வீட்டில் இருக்குது, என்னென்ன பொருள் வாங்கணும், எப்போ கடைக்கு போகணும், எப்போ நான் காய்கறிகள் வாங்கணும், எப்போ மட்டன் வாங்கணும், எப்போ சிக்கன் வாங்கணும், எப்போ ஃபிஷ்ஷு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோக்கஸ், அந்த பிரியாணி வேணுங்கிற இலக்கை அடையிறதுக்கு அந்த ஃபோக்கஸ் இருக்கணும். அப்படியே இல்லை கடையில் சாப்பிட்லாமா, எந்த கடையில் சாப்பிட்லாம், எந்த கடையில் சாப்பிட்டா குவாலிட்டியாக இருக்கும், எத்தனை மணிக்கு போய் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத ஃபுல் கான்சன்ட்ரேஷனை, அந்த பிரியாணிங்கிறது டார்கெட்டு, உங்களோட ஃபோக்கஸை, கான்சன்ட்ரேஷனை, கவனத்தை 100% நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, செயல்படுத்துனீங்கன்னா நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்னு நினச்சிங்களோ நடந்தே தீரும். இவ்வளோ தாங்க கான்செப்ட். ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க, இந்த இலக்கு அடையணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, கரெக்ட், தெளிவான இலக்கு. அந்த பிஸ்னஸில் என்ன ப்ளஸ்ஸு, என்ன மைனஸ் ஆனாலும் நான் என்ன செய்யணும், ப்ளஸ் ஆனாலும் என்ன செய்யணும், எங்கே இம்ப்ரூவ் பண்ணால் எங்கே செய்யலாம் அப்படின்னு நீங்கள் அதில் கான்சன்ட்ரேஷனோட, ஃபோக்கஸோட செயல்படுத்தினா தான் உங்கள் இலக்கையே அடைய முடியும். இப்போ புரியுதுங்களா? டிஸ்டர்பன்ஸ் ஃபேக்டர் நிறையா வருதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுவும் 20 வருஷத்துக்கு முன்னே அந்த டிஸ்டர்பன்ஸ் ஃபேக்டர் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பேனா வாங்கணுன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே 2 பேனா இருக்கும், இல்லை 4 பேனா தான் இருக்கும். ஏதாவது ஒன்று வாங்கிடலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு 10,000 பேனா இருக்குங்களா இல்லைங்களா? ஒரு பேனா வாங்கணும்னு சொன்னால் 10,000 இருக்குது. ஒரு ட்ரெஸ் வாங்கணுன்னா எவ்வளவோ டிசைன்ஸ், எவ்வளவோ வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஜென்ரேஷனில் 4 ட்ரெஸ் இருக்கும், 4 பேட்டர்ன் இருக்கும், இல்லைனா 10 பேட்டர்ன் இருக்கும். ஈஸியாக நம்ம பிக் பண்ணலாம். அந்த டிஸ்டர்பன்ஸ் ஃபேக்டர் நமக்கு கம்மியாக இருந்தது. அதனால் நம்மளால் கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக பண்ண முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு அப்படி கிடையாது. நம்ம ஜென்ரேஷனில் செல்ஃபோன் கிடையாது, ஆனால் இன்றைக்கி பிறக்கிற குழந்தை செல்ஃபோன் இல்லாமல் இல்லை. புரியுதுங்களா? அப்போ டிஸ்டர்பன்ஸ் ஃபேக்டர் நிறையா இருக்குது. உங்கள் இலக்கு கரெக்டாக வச்சாலும் உங்களோட கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக வெறித்தனமாக இருந்தால் தான் நீங்கள் நினச்ச இலக்கை அடைய முடியுங்கிறத
ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்மளே பல இலக்குகள் வைக்கிறோம், கரெக்டாக டார்கெட் வைக்கிறோம், ஆனால் ஃபோக்கஸ் இல்லை, அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லாதனால நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியலைங்கிறது நமக்கே தெரியுது. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னாங்க, அந்த கான்சன்ட்ரேஷனை உங்கள் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த கான்சன்ட்ரேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது நான் சொல்கிறேங்க. இது என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். 3 பாயிண்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணால் போதுங்க. இப்போது அந்த கான்சன்ட்ரேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னாங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கணவனாக இருந்தால் ஒரு மனைவி கிட்ட ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷனாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்பாவானா பையன்கிட்ட, எந்த ரிலேஷன்ஷிப் வேணால் வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் கரெக்டாக இருந்தால் போதும். ஏன்னா நான் கான்சன்ட்ரேஷன் செயல்படுத்தினேன்னா மற்றவங்களும் அதே கான்சன்ட்ரேஷன் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷனை டெவலப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு கவனத்தோட ஃபோக்கஸோட உங்கள் செயல்பாடுகளை செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் அந்த கான்சன்ட்ரேஷன் விங்குக்குள்ளே வந்துடுவாங்க. சார் கொஞ்சம் சொல்கிறது புரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுதுங்க. சிம்பிளான கான்செப்ட். குழந்தை பிறகுது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாய்மொழி, தமிழ் பேசுகிறீங்க, கன்னடம் பேசுகிறீங்க, தெலுங்கு பேசுகிறீங்க, ஹிந்தி பேசுகிறீங்க, இங்கிலீஷ் பேசுகிறீங்க, மராத்தி பேசுகிறீங்க. ஏதாவது குழந்தைக்கு சொல்லித்தரீங்களா? அவங்களே பேசுகிறாங்கல்ல. எப்படி பேசுகிறாங்க? நம்மளோட ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்து அவங்க அந்த லாங்குவேஜை படிக்கிறாங்க. வேறு லாங்குவேஜ் வேணும்னா தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். கரெக்டுங்களா? அப்போது இயற்கையாகவே நம்ம கூட இருக்கும் பொழுதே நம்மளோட லாங்குவேஜஸ், நம்மளோட மேனரிசம், நம்மளோட கேரக்டர் அந்த குழந்தைங்களுக்கு பைண்ட் ஆகுது. அதே போல் தாங்க இந்த கான்சன்ட்ரேஷனை நீங்கள் டெவலப் பண்ணால் போதும், உங்கள் கிட்டேருந்து உங்கள் கூட பழகிறவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் 100% வந்துடும். எப்படி இந்த கான்சன்ட்ரேஷனை செயல்படுத்தணும்? இப்போது ஒரு ஹஸ்பண்ட் நினைக்கிறாரு, கான்சன்ட்ரேஷனை நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த கான்சன்ட்ரேஷனை ஃபஸ்ட்டு ஒய்ஃப் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். க்ளோஸ் நம்பர்ஸ் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 100% அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, நீங்கள் பார்க்குற நபர்கள்கிட்ட எல்லாமே உங்கள் தேவைகளில் அந்த கான்சன்ட்ரேஷன் 100% ஹெல்ப் பண்ணும். எப்படி பண்ணலான்னாங்க, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவர் அந்த கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா 3 விஷயங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். மனைவி திடீர்னு ஏதோ ஒன்று கூப்பிட்றாங்க. அது எந்த வேலை, ஏதோ நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க, டிவி பார்த்துட்ருக்கீங்க, இல்லை ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை காஃபி குடிச்சிட்ருக்கீங்க, மனைவி கூப்பிட்றாங்கன்னா நீங்கள் கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா அவங்க கூப்பிட்ட உடனே ஃபஸ்ட்டு போயிட்டு என்னன்னு கேளுங்க. நீங்கள் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல. டிவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டிவி ஆஃப் பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாவது புக்கு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட எடுத்து வச்சுட்டு சொல்லுமா என்னன்னு ஃபஸ்ட்டு போயிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது லேர்னிங் மோடு. லேர்னிங் மோட்னால் என்னங்க, ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம அதுலேருந்து என்ன புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு அட்ராக்ஷனை, ஒரு ப்ரியாரிட்டியை ஃபஸ்ட்டு கொடுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதுக்கு பேர் தான் லேர்னிங் மோட். உங்களுக்கு அவங்க சொல்கிறது சாதாரண விஷயமா கூட இருக்கலாம், இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது லேர்னிங் மோட். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்கலான்னு சொல்லி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரியாரிட்டி கொடுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். 2வது விஷயம், அப்சர்வேஷன் மோடுக்கு வாங்க. உடனே ஆன்சர் பண்ணாதீங்க. அவங்க சொல்கிறது சாதாரண விஷயமா கூட இருக்கலாம். உடனே ஆன்சர் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அப்சர்வேஷன் மோடுக்கு வாங்க. அப்சர்வேஷன் மோட்னா லிசனிங் மோடுக்கு வாங்க. அப்படியாம்மா, சரிம்மா, எது நம்ம கலந்து பேசி ஒரு முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அப்சர்வேஷன் மோடுக்கு வாங்க. 3வது, ஐ டு ஐ பேசுங்க. அவங்க கூப்பிட்டாங்கன்ன உடனே செல்ஃபோன் பேசிக்கிட்டு சொல்லுமா என்னம்மா அப்படின்னு பேசாதீங்க. டிவி பார்த்துக்கிட்டு சொல்லுமா என்ன கூப்பிட்ட அப்படின்னு கேட்காதீங்க. இதுக்கு பேர் தான் அந்த மல்டிபிள் டாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த மல்டிபிள் டாஸ்க்கு வச்சுக்கவே வேணாங்க. அதாவது ஒரே நேரத்தில் பல வேலை செய்கிறது. மனைவி கூப்பிட்ருக்காங்க, டிவி பார்த்துட்ருப்பீங்க, டிவி பார்த்துட்டு என்னம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. புரியுதுங்களா? அப்போது உங்கள்கிட்ட அந்த கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகாது, அந்த கான்சன்ட்ரேஷன் ஸ்கில் டெவலப் ஆகாது. நான் சொல்கிறது விளையாட்டாக இருக்கலாங்க, நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் செயல்படுத்தி பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ஒய்ஃப் கிட்ட இதை டெவலப் பண்ணி பாருங்கள். 3 விஷயம், லேர்னிங் மோட்லேயே இருங்க, ப்ரியாரிட்டி கொடுங்க, அப்சர்வேஷன் மோடில் இருங்க, லிசன் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு லிசன் மோடில் இருங்க. 3வது ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இந்த 3ஐயும் செயல்படுத்துனீங்கன்னா ஒரு 21 டேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100% கான்சன்ட்ரேஷனாக இருக்கலாம். இதனால் என்ன ஆகும்னா உங்கள் ஒய்ஃபும் அந்த கான்சன்ட்ரேஷன் மோடுக்கு வந்துடுவாங்க. இதையே உங்கள் குழந்தைங்கிட்ட, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் தொழில் சார்ந்த இடத்துல நீங்கள் இதே மாதிரி எந்த ஒரு வேலை, எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா 100% அந்த கான்சன்ட்ரேஷன் மோடுக்கு நீங்களும் வந்துடலாம், உங்கள் கூட இருக்கிறவங்களும் வந்துடலாம். இது ஒரு எளிமையான பயிற்சி தான். சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. உங்கள் குழந்தை படிக்கணும்,
கான்சன்ட்ரேஷன் லேக் ஆகுதுன்னு தெரியுதுங்கும் பொழுது உங்கள் குழந்தைகிட்ட இதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள். அவங்க ஏதோ ஒன்று பேச கூப்பிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த லேர்னிங் மோடில் இருங்க, அப்சர்வேஷன் மோடில் இருங்க. ஐ டு ஐ பேசுங்க. நான் இந்த வேலை செய்கிறேன், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறம் பேசு அப்படின்லாம் சொல்லி அவாய்ட் பண்ணாதீங்க. இந்த 3 விஷயங்களை நீங்கள் கான்சன்ட்ரேஷனோட செய்யுங்க. இந்த மல்டிபிள் டாஸ்க், இந்த மல்டிபிள் ஒர்க்கை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது இருக்கிறதுனால தான் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் மோடே கம்மியாகுதுன்னு சொல்லி சயின்டிஃபிக்காக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் உங்களோட ஆக்டிவிட்டீஸில் உங்கள் தெரிஞ்சவங்க, நம்ம பழகிறவங்களோட நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா 100% உங்கள் டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். அந்த கான்சன்ட்ரேஷன் மோடுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த சக்தி, அந்த பவர் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன டார்கெட் வச்சிங்களோ அந்த அஃபர்மேஷன் இந்த இறைவனர்களால் 100% நடந்தே தீரும். இவ்வளோ தாங்க கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ எந்த இதாக இருந்தாலும் டார்கெட் வைங்க, தப்பே இல்லை, தெளிவாக வைங்க. கான்சன்ட்ரேஷன் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரொம்ப பழகினவங்கக்கிட்ட நான் சொன்ன 3 பாயிண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இம்ப்ளிமெண்ட் பண்ண உங்கள் வேலையாகட்டும், தொழிலாகட்டும், திருமணமாகட்டும், படிப்பு விஷயமாகட்டும், சொத்து விஷயமாகட்டும், ஒரு இஎம்ஐ பிரச்சனையாகட்டும், எல்லாத்துலேயுமே 100% கான்சன்ட்ரேஷனோடு நீங்கள் செயல்படுத்துவீங்க. 100% நீங்கள் என்ன தேவைகள் நினச்சிங்களோ சிறப்பாக கிடைச்சே தீரும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அற்புதமாக செயல்படுத்தி பாருங்கள். அதனால் இலக்கு வைங்க, முழு கவனம் செலுத்துங்க. சக்ஸஸ் 100% இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. கடைசியாக ஒன்று சொல்கிறேங்க. ஒரு அப்சர்வேஷன் புரிஞ்சுக்கிங்க. நான் முடியாது அப்படிங்கிறத இன்னொருத்தன் செஞ்சு சாதனை பண்ணிகிட்ருக்கான். என்னால் இந்த பிஸ்னஸ் செய்ய முடியல, இன்னொருத்தன் அதில் நல்ல வெற்றியாளனாக இருக்கான், சம்பாதிச்சிட்ருக்கான். நல்லா புரியுதுங்களா? காரணம் என்ன? அவனோட ஃபோக்கஸ், அவனோட கான்சன்ட்ரேஷன் அவன்கிட்ட 100% ஜென்யூனாக இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை. புரியுதுங்களா? என்னால் முடியலையா? யாருனாலையும் முடியாது. யாருனாலையும் முடியல, என்னால் மட்டும் முடியுதுன்னு நான் அந்த வேலையை செஞ்சேன்னு வச்சிங்களேன், நான் தாங்க வெற்றியாளன், நான் தான் சாதனையாளன், நீங்கள் தாங்க அனுபவசாலி, நீங்கள் தான் ஆள பிறந்தவர், நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி, நீங்கள் தான் 100% ஃபோக்கஸில் இருக்கீங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த ஒரு வீடியோ போதுங்க. நம்ம வாழ்க்கையில் அந்த ஃபோக்கஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறத செயல்படுத்துங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகள் எந்த விஷயமாக இருந்தாலும் தட்டி தூக்கலாம். சிறப்பாக செயல்படுத்துங்க. இந்த வீடியோ செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டணம்லாம் எதுவும் கிடையாது. நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது டைம் ஸ்லாட் கொடுக்குறேன். அற்புதமாக பேசலாம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அன்பானவர்களுக்கு, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.